ஹாய் செலிபிரிட்டீஸ், மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயங்கள் ஏதோ புக்லயோ இல்ல யாரோ சொன்னதெல்லாம் கிடையாது. என்னோட லைஃப்ல கஷ்டப்பட்டேன், நஷ்டப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன் அப்படிங்கிற மாரி அனுபவிச்சு, கஷ்டப்பட்டு, அழுது, உடைஞ்சு அதுல இருந்து மீண்டு எப்படி வந்தேன், அதை எவ்வளோ லேட்டா நான் புரிஞ்சுக்கிட்டதுனால நான் என்னென்ன பிரச்சனைலாம் சந்திச்சேன், அதை மட்டும் தான் நான் இன்னைக்கு வந்து சொல்லப் போறேன். நம்மளோட வீடியோஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே புக்கில் படிச்சதையோ இல்லை யாரோ சொன்னதையோ வச்சு சொல்கிறத விட நம்ம அனுபவிச்சு சொல்கிறதுல தான் ஒரு உண்மையான தாட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் என்னுடைய எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். மெயினான ஒரு விஷயம், எனக்கு சொல்லித்தரதுக்கு யாரும் கிடையாது. ஸோ அதனால் நான் பட்ட கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். நீங்களும் அந்த கஷ்டத்தை படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல நோக்கம் மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதை ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். அதனால் இந்த வீடியோவை ஒரு அறிவுரையாக பார்க்காதீங்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கை அனுபவமாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். சரியா? ஃபஸ்ட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. இது ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, எல்லாரும் என்னை நல்லவன்னு சொல்லணும், என்னை எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெடுத்தேன். இவங்களுக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு அது பிடிக்கும், நம்ம இப்படி பண்ணுனா அவங்க நம்மளை வந்து பாராட்டுவாங்க, இப்படிலாம் நான் நினச்சி நிறைய விஷயங்கள் நான் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் லேட்டாக தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நீ எவ்வளோ தான் நல்லவளாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு உங்களை பிடிக்கவே செய்யாது. அதாவது 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தவங்களுக்கு உங்களை பார்த்தாலே ஆகாது அப்படிங்கிறது தான் அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன். அட பாவிகளா, உங்களுக்காகவாடா நான் விழுந்து விழுந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன், கடைசியில் உங்களுக்கு நான் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, என்னை பற்றி யாருக்கும் நான் நல்லவன் நான் வாழ்கிறத விட நான் முதல்ல நிம்மதியாக வாழணும்னு அதுக்கப்புறம் தான் முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுச்சு, ஒரு புத்திசாலியான பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் தன்னை வந்து பிடிக்கணும்னு நினைக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு தெரியும், நீ எவ்வளோ நல்லவளாக இருந்தாலும் சரி, உங்களை பிடிக்காதவங்க யாராச்சும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்வாங்க. அதனால் அவங்க வந்து அந்த மனசு நிம்மதியை கெடுத்துட்டு அவங்களுக்காக நல்லவளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இனி என்னதான் பண்ணாலும் சரி, நீ குறை சொல்லத்தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருங்க, நானாவது நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு இப்போ தான் இந்த மரமண்டைக்கு ஏற ஆரம்பிச்சுது. 2வது, இல்லைன்னு சொல்ல கற்றுக்கிட்டேன். எப்பா இதெல்லாம் நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சமா. இதுக்கு முன்னாடி யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே தெரியாது. ஓ இதுவா, சரி நான் வந்து செஞ்சு தரேன். அப்படியா, நான் இருக்கேன்ல, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அட பாவி நீ இருப்ப நான் இருப்பேன் அப்படிங்கிறத விட அவங்க இருப்பாங்க, நான் எங்கே போகிறேன் அப்படின்னு தான் தெரியாமல் போச்சு. உடனே எல்லாத்துக்குமே சரின்னு சொல்ல ஆரம்பித்தேன். அதனால் கஷ்டப்பட்டது நான் தான். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, எல்லாருக்காகவும் வாழ்ந்தா நமக்காக வாழ நேரமே இருக்காது. அதனால் தேவையான இடத்துல நோ சொல்ல கற்றுக்கிட்டேன். இந்த நோ சொல்கிறதுக்கு எனக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் அந்த அளவுக்குலாம் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உங்களை அடித்து மிதித்து துவைச்சி புழிஞ்சு காய போட்டுடுறாங்க. என்னையெல்லாம் காய போட்டு மடித்து பீரோக்குள்ளேயே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு என்னை வந்து நோக்கடிச்சிட்டாங்க, இந்த நோன்னு சொல்ல தெரியாத ஒரே ஒரு காரணத்துக்காக. ஸோ உங்களால் முடிஞ்சால் எஸ் சொல்லுங்கள், முடியாத பட்சத்தில் நோ சொல்கிறது தான் பெஸ்ட்டு. 3வது, தனிமை. தனிமையை நினச்சி நிறைய பேர் பயமாக நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு புத்திசாலியான பெண், வலிமையான பெண்ணு தனிமையை ஒரு வாய்ப்பாக தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் தன்னைத்தானே நிறைய புரிஞ்சுக்க முடியும். அவள் தனியாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக வச்சுருப்பா. ஏன்னா அவளோட மகிழ்ச்சி மற்றவங்ககிட்ட இருக்காது, அவளுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு காலத்தில் எனக்கெல்லாம் தனியாக இருக்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கை சில நேரம் நம்மளை தனியாக விட்டுரும். அந்த தனியாக விடும்போது தான் தெரியும் இந்த லைஃப்னால் என்ன அப்படிங்கிறது. ஸோ தனிமை நம்மளை உடைக்க வரல, நம்மளை பலப்படுத்த வருது. 4வது விஷயம், கண்ணீர். கண்ணீருங்கிறது நம்மளோட பலவீனமே கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அவள் அழுதே சாதிச்சிருவான்னு. அப்படிலாம் கிடையாது. நம்ம நிறைய தடவை அழுதுருக்கோம். யாருக்குமே தெரியாமல் நைட்டெல்லாம் அழுத நாட்கள்லாம் உண்டு. சரி நீங்களே சொல்லுங்களேன். இத்தனை பேர் என்னோட வீடியோ பார்க்குறீங்க. இத்தனை பேரில் யாராச்சும் ஒருத்தராச்சும் ஏதாவது ஒரு நாள் தன்னோட லைஃப்பில் ஒரு நாளாவது நைட்டு நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலகாணியை பிடிச்சிட்டு அழுதுருக்கீங்களா? உங்கள் தலகாணிக்கு உங்களுடைய கதை தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கெல்லாம் என்னோட தலகாணி ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துக்குன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் புரியுது, அழுகிறதுங்கிறது பலவீனம் கிடையாது. அழுதுட்டு மறுநாள் நம்ம எந்திரிச்சு நிற்கிறோம் தெரியுமா? அதுதான் உண்மையான வலிமை. வாழ்க்கையில் தோல்வியே இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது, அப்படி தானே? ஆனால் பலர் தோல்வியில் உடஞ்சி அதுலேருந்து எந்திக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு புத்திசாலியான பெண்ணால் மட்டும்தான் தோல்வியை கூட பாடகமாக எடுத்துக்க முடியும். இது முடிவு கிடையாது, இது ஒரு புதிய ஆரம்பம்னு நினப்பா. ஸோ அதனால் நான் அதிலேருந்து எந்திரிச்சு நான் வெளியில் வந்துட்டு நான் உங்களையும் எந்திக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், சரியா? 5வது, எப்பா பணத்தோட மதிப்பு இப்போ தான்ப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணு வலிமையாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவளுக்கு முதல்ல பணத்தோட மதிப்பு தெரியணும். பணத்தை சும்மா கண்டமேனிக்கு வந்து நம்ம செலவு பண்ணக்கூடாது. எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியமே கிடையாதுங்க. ஏன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ சேர்த்து வைக்கிறோம், அந்த சேமிப்பு நம்ம வந்து எப்படி நம்ம எதிர்காலத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் உண்மையான மதிப்பு தெரியும். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கே தெரியாது. அதனால இன்றைக்கே நீங்கள் சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
வீட்ல கஷ்டம் வரும்போது தான் தெரியும் கையில காசு இல்லாம அடுத்தவன்ட்ட கையேந்துற நிலைமை. ஸோ எவ்வளோ சின்ன தொகையா இருந்தாலும் சரி கொஞ்சமாச்சும் சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்தவன்ட்ட கையேந்தாத அளவுக்கு நம்ம கையில ஒரு சேமிப்புங்கிறது கண்டிப்பா வேணும். அது பொண்ணோட கையில கண்டிப்பா வேணும். 6வது நம்ம மதிப்பை நாம தான் புரிஞ்சுக்கணும். அதாவது வேல்யூ. மத்தவங்க நம்மள மதிக்கலன்னு வருத்தப்பட்ட காலம்லாம் இருக்கு. ஆனா இப்ப என்ன நினைச்சிட்டேன், போடா போடா புண்ணாக்கு போடா அதெல்லாம் தப்பு கணக்கு அப்படின்னு வந்துட்டேன். ஏன்னா நீ என்னடா என்னைய மதிக்கிறது, முதல்ல நான் என்னைய மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மதிப்பை நான் வேல்யூ பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம மதிப்பை நம்மளே மறந்துட்டோம்னு வைங்களேன், வேற எவனும் வந்து ஞாபகப்படுத்தவே மாட்டான். ஸோ அதனால நம்மளை நாம மதிப்போம். அதுக்கப்புறம் அடுத்தவன் மதிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் 7வது அவங்கவங்க வாழ்க்கை அவங்கவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்ன தெரியுமா யோசிப்போம், ச்சே அவளை பாரு எவ்வளோ நல்லா இருக்கா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறவங்களே வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போகிறவங்கள பார்த்து நம்ம என்ன நினைச்சோம், ஜாலியாக அவளாவது வேலைக்கு போகிறா அப்படின்னு நினைப்போம். ஆனால் வேலைக்கு போகிற பொண்ணுங்க என்ன நினைப்பாங்க, சரி ஜாலியாக வீட்டில் குழந்தைங்கள ஹஸ்பண்டெல்லாம் வேலைக்கு அனுப்பிட்டு ஜாலியாக வீட்டில் டிவி பார்த்துட்டு சும்மா இருக்கா அப்படின்னு நினைப்போம். இன்னொன்று குண்டா இருக்கவங்கள பார்த்துட்டு ஒல்லியாக இருக்காங்க நினைப்போம், சே குண்டா அழகா சப்பியாக அழகாக இருக்காங்கப்போம். ஆனால் குண்டா இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, ஒல்லியாக அழகாக எவ்வளோ அழகாக saree கட்டுறா நம்மளால அது முடியலையே அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அதைத்தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து குண்டா இருக்கிறதுனால மற்றவங்க ஒல்லியாக இருக்கிறத பார்த்தாலே எனக்கு ஆசையாக இருக்கும். பொறாமை இருக்காது, ஆசை இருக்கும். பொறாமை வேறு, ஆசை வேறு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நம்மளும் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். அதுவே லைஃப்பில் எனக்கு வந்து ஒரு கவலை ஏற்படுத்த ஆரம்பிச்சுட்டு, சரி நம்ம ஏன் இப்படியே இருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, அட லூசு உன்னோட லைஃப் வேறு, அவளோட லைஃப் வேறு. உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்கிட்டே போனால் தான் நீ நல்லா இருக்க முடியும். அடுத்தவங்க லைஃபுக்குள்ள நீ போகணும்னு நினச்சேன்னா, நம்ம லைஃப்பில் அதாவது நான் யானை தான் தலையிலே மண்ணள்ளி போட்ட கதையாயிரும். ஸோ அதனால் அதை பற்றி எதையுமே கண்டுக்காதீங்க. ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப். ஸோ உங்களுடைய செல்ஃபை எவன்கிட்டையும் எதையுமே கம்பேரே பண்ணாதீங்க. கஷ்டங்கிறது நிரந்தரமே கிடையாதுடா. ஒரு நேரத்தில் இந்த கஷ்டம் எப்போண்டா முடியும்னு சொல்லி அழுதுருப்போம். ஆனால் அதை திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும், அடடா இந்த கஷ்டத்துக்காக நம்ம இவ்வளோ தூரம் அழுதோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் எல்லார்ட்டையுமே சொல்லாதீங்க. ஆரம்பத்தில் நான் இந்த மாதிரி லூசு மாதிரிலாம் செஞ்சுருக்கேன். என்ன பண்ணுவேன்னா, அதாவது நம்ம நம்பிக்கையானவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பித்தோன்னு வைங்களேன், நம்மகிட்ட கேட்கும்போது நல்லா தான் ஊன்னு நல்லா உச்சி கொட்டி கேட்பாங்க. அதாவது வெறும் வாயில மெல்லுறதுக்கு பதிலா அவல குடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி நம்மட்ட கேட்டுட்டு அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இன்னொரு ஆள்ட்ட குடுப்பாங்க பாருங்க. அப்பந்தான் புரியும். அடப்பாவி இதுக்கு நான் தனியாவே இருந்துட்டு போயிருக்கலாம். எதுக்குடா நான் உன்ட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு. ஸோ மனசுல இருக்கிறத எல்லாத்தையுமே சொல்லாதீங்க. கஷ்டங்கிறது நிரந்தரமே கிடையாது. ஒரு நேரத்துல நான் அதே தான் சொல்றேன். ஒரு நேரத்துல நம்ம எத கஷ்டம்னு நினைச்சோமோ, அது இப்போ நமக்கு பார்த்தா ஈஸியா இருக்கும். ஒரு பொண்ணு நினைச்சா எத வேணாலும் சாதிக்கலாம். என்னோட வாழ்க்கை எனக்கு கத்துக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு மனசு வச்சான்னு வைங்களேன், எத்தனை தடைகளை தாண்டி வந்தா கூட அவ வந்து சாதிச்சுருவா. யாருமே அவள பலவீனம்னு நினைக்கலாம். ஆனா அவளுக்கு மட்டும் தான் தெரியும், அது எத்தனை பேரோட சக்தி அவ உடம்புல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து கத்துக்கிட்டேன். உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம், சந்தோஷங்கள் இருக்கலாம். சில நேரம் யாருமே புரிஞ்சுக்கலன்னு கூட தோணலாம். அழுக வரலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துறாதீங்கடா செல்லக்குட்டி. நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப வலிமையானவங்க. இன்னைக்கு உங்கள வந்து குறைச்சு மதிப்பிடுறவங்க, ஒரு நாள் உங்கள பார்த்து கண்டிப்பா பெருமைப்படுவாங்கள விட நிறைய பேர் பொறாமைப்படுவாங்க. அதுவரைக்கும் உடையாதீங்க. நிமிர்ந்து நடங்க. ஏன்னா ஒரு பொண்ணோட அமைதிக்குள்ள 1000 புயல்கள ஜெயிச்ச கதை இருக்கும். நமக்குள்ளே 1008 கதை இருக்கு. ஸோ அதனால எத நினைச்சு கவலையே படக்கூடாது. சரியா? பொண்ணு முடிவு செஞ்சுட்டான்னு வைங்களேன், அவள விட சக்தி வாய்ந்தவங்க இந்த உலகத்திலயுமே யாரும் கிடையாது. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியில வாங்க. 36 வயசுலயே வந்த ஜோதிகா மாதிரி தான். சிறகுகளை தாண்டி நம்மளும் வெளியில வருவோம். கண்டிப்பா ஜெயிப்போம். அது எதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அத விட்டுட்டு உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு மத்தவங்க மாரி நம்ம இல்ல, ஏன் நம்ம லைஃப் மட்டும் இப்படி இருக்கு? நான் ஏன் இப்படி இருக்கேன்? அவங்கலாம் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதையுமே நீங்க கம்பேரே பண்ணாதீங்க. உங்களோட லைஃப் உங்களுக்கு பெட்டர். அவங்க லைஃப்ல போய் பார்த்தா தான் தெரியும். அவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எதையுமே யோசிக்காதீங்கப்பா. ஒரு பொண்ணு நினைச்சா திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு பொண்ணு நினைச்சா குடும்பத்துல இந்த உலகத்தையே சாதிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு டேலண்ட் அதிகமா அந்த கடவுள் நமக்கு குடுத்துருக்காரு. என்ன அது வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது. அவ்வளோதான். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வரும். வரும்போது என்னுடைய கமெண்ட்ல நீங்க வந்து சொல்லுவீங்க. அதுவரைக்கும் ஐ அம் வெயிட்டிங். சரியா? கண்டிப்பா என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல உங்க செல்லக்குட்டீஸ்க்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வழக்கம் போல எப்பவும் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வாங்குற வீட்டுக்கு வாங்குற குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் டேக் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப யோசிச்சு பொறுமையா வீட்டுக்கு தேவையா இல்லையான்னு யோசிச்சு தான் நான் வாங்குவேன். அந்த மாதிரி பொருளெல்லாம் நான் டேக் பண்ணி வச்சிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கங்க. ஓகே பாய்மா.